கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்தில் வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரத்தை நாம் பார்த்தோம். 9ஆம் அதிகாரத்தில் ஐபிராத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய நதியண்டையில் கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களை அவிழ்த்து விடுகிற ஒரு சம்பவத்தை நாம் பார்த்தோம். அவர்கள் அவிழ்த்து விடப்பட்ட பொழுது இந்த பூமியிலே 1/3 மனிதர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? கொல்லப்பட்டார்கள் என்று நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் 10ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரலாம். 10ஆம் அதிகாரம். இந்த 10ஆம் அதிகாரத்தில் பலமுள்ள ஒரு தூதன் என்று சொல்லி ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பலமுள்ள ஒரு தூதன். அந்த தூதன் யார்? அந்த தூதன் சொன்னது என்ன? அந்த தூதனோடு கூட நடந்த சம்பவங்கள் என்ன? இவைகளையெல்லாம் 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த 10ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது முதலாவது 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. ஏற்கனவே நான் உங்களோடு கூட சொல்லியிருக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் காரியங்களையெல்லாம் அடையாளங்களாகவும் குறியீடுகளாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். அந்த அடையாளங்கள் மற்றும் குறியீடுகளை வைத்து அது யார் என்று, அது என்ன சம்பவம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஒரு பலமுள்ள தூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அருமையானவர்களே வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இங்கே நம்ம பார்க்கும்போது அதை எப்படி சொல்லுகிறார்னு சொன்னால் அங்கே அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிற அடையாளங்களை நாம் பார்க்கலாம். பின்பு பலமுள்ள ஒரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. வேதத்தில் மேகம் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு, ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு கூட இணைந்து அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எக்ஸடஸ் சாப்டர் 24 வெர்ஸ் 15. மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று. இங்கே நம்ம பார்க்கும்போது மோசே மலையின் மேலே ஏறி போகும்போது மேகம் மலையை மூடிற்று. சங்கீதம் 104:3. தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறார். இங்கே ஆண்டவர் மேகங்களை தம்முடைய ரதமாக்கி அவர் செல்லுகிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இதே காரியத்தை அப்போஸ்தலர்கள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1:9. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. பாருங்க, ஒலிவ மலையின் மேல் இயேசு பேசிக்கொண்டிருக்கிறார். பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சீஷர்கள் பேசிக்கொண்டிருக்கும் ஒரு மேகம் வருகிறது. அப்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறது?
அப்படியே மேலே எடுத்து கொண்டு போகிறது. அங்கே 104ஆம் சங்கீதத்தில் என்ன சொல்லியிருக்கு? மேகத்தை தம்முடைய ரதமாக்கி அதில் என்ன செய்கிறார்? பயணிக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் ஒரு மேகம் வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்து கொண்டிருக்கிறது? அப்படியே எடுத்துக்கொண்டு போகிறது. நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு போனால் அந்த ஒலிவ மலையில் ஒரு இடத்தை அவர்கள் வந்து என்ன பண்ணி வச்சுக்கிறாங்கன்னா, அதாவது ஸ்பாட் அவுட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிறாங்க. பாரம்பரியத்தின் பிரகாரம் இந்த இடத்துல தான் இயேசு என்ன செய்தார்? மேலே ஏறி போனார் என்று. அப்போ நீங்களை கூட்டிகிட்டு போன கைடு சொன்னார், உடனே இந்த இடத்துல தான் இருந்து போனாரான்னு கேட்காதீங்க, ஆனால் இந்த மலையின் மேலே தான் இருந்து அவரை மேகம் என்ன செய்தது? எடுத்துக்கொண்டு போனது என்று சொல்லி. அப்போ மேகம் என்று சொல்லுகிற காரியமானது ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு கூட தொடர்புடையது. இதையே வெளிப்படுத்தல் 1:7 நம்ம பார்க்குறோம். ரெவலேஷன் சாப்டர் 1 verse 7. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். நல்லா கவனிங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போகும்போது எப்படி எதிர் மேலே போனார்? மேகங்கள் அவரை எடுத்து கொண்டு போனது. அதே போல் அவர் மேகங்களுடனே என்ன செய்வார்? வருவார். அப்போ இந்த மேகம் என்று சொல்லுகிறது தேவ பிரசன்னம், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னம், அதற்கு அடையாளமாக இருக்கிறது. அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா அவருடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. சிரசின் மேல் வானவில் இருந்தது. இதை நீங்கள் யோசிக்கும்போது நமக்கு உடனடியாக ஞாபகத்துக்கு வருகிறது வெளிப்படுத்தல் 4:3. வெளிப்படுத்தல் 4:3. வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். இங்கே யோவானுக்கு பரலோகத்திலே தேவன் உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு சிங்காசனத்தின் காட்சியை யோவான் பார்க்கிறார். அங்கே அந்த உட்கார்ந்திருக்கிறவருக்கு பின்னாலே வானவில் என்ன செய்தது? இருந்தது. ஆகவே வானவில்லும் தேவனோடு கூட தொடர்பு கொண்ட ஒன்றாகவே நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த வானவில் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? தேவனுடைய சமூகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அடுத்தாப்புல அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இவர் என்ன கிடையாது? சாதாரண தூதன் அல்ல, சாதாரண தூதன் அல்ல. இன்னொரு காரியத்தை வாசிக்கும்போது அவருடைய முகம் சூரியனை போல் இருந்தது. எப்படி இருந்ததுங்க? ஆமாம். இதை பார்க்கும்போது அடுத்து பார்த்திங்கன்னா அவருடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களை போல் இருந்தது. இதை நம்ம பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 1:15-16. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போலிருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போலிருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்திக் கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போலிருந்தது. அவருடைய முகம் பிரகாசிக்கிற அப்ப அந்த இடத்துல வந்தது யாரு? வெளிப்படுத்தல் 1:16 வந்தது யாரு? யாரு? இப்படி யோசிச்சு சொல்றீங்களே, யார்? ஆண்டவர் தான், மனுஷகுமாரன். அப்போ அங்கே இருக்கிற அதே அடையாளம் இங்கே வர்றவருக்கு இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ அவர் யார்? இயேசு. ஏன்னா அடையாளத்தை தான் ஆண்டவர் கொடுப்பாரு வெளிப்படுத்தல. அந்த அடையாளத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இது
இதுக்கு பல இடங்களில் தூதன் வரும். அதெல்லாம் தேவ தூதர்கள். அவங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு விளக்கம் என்ன குவாலிஃபிகேஷன் தகுதி என்ன செய்யப்படவில்லை, கொடுக்கப்படவில்லை. அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது இது இவருடைய தோற்றம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தோற்றத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. இவர் கொடுக்கப்பட்ட அடையாளங்களும் பிதாவாகிய தேவனுக்கு இணையான அடையாளங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு பின்னால் வானவில் இருந்தது, இவருக்கு பின்னால் என்ன இருக்குது, வானவில் இருக்கிறது. இங்கே நாம் பார்க்கிறவில்லை. இப்போ இந்த தூதன், பலமுள்ள தூதன் யார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ 2ஆம் வசனத்துக்கு வந்தோம்னா, அவருடைய கையிலே திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவர் கையில் இருந்தது. இந்த புஸ்தகம் வேறு எதுவும் அல்ல. முதலாவதாக நாம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது, 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு அப்படி பின்னால் வாங்க. அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். நல்லா கவனிங்க. இப்போ சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தோட வலது கரத்தில் ஒரு முத்திரையிடப்பட்ட ஒரு புஸ்தகத்தை நாம் பார்க்கிறோம். இப்போ அந்த புஸ்தகத்தை யார் வாங்கிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு வாங்குறார். வாங்கி அந்த முத்திரைகள்லாம் ஒவ்வொன்றா என்ன செய்கிறார், உடைக்கிறார். இப்போ முத்திரைகளை உடைக்கப்பட்ட பின்னால் இப்போ அந்த புஸ்தகம் என்ன புஸ்தகம் மாறியது, திறக்கப்பட்ட புஸ்தகம். அப்போ அங்கே அவர் பிதாவாகிய தேவனுடைய கரத்திலிருந்து வாங்கின அந்த முத்திரையிடப்பட்ட புஸ்தகத்தை இப்பொழுது கையில் வச்சிருக்கிறாரு. இப்போ இது முத்திரையிடப்பட்ட புஸ்தகம் அல்ல, என்ன புஸ்தகம், ஏன்னா அதில் இருக்கிற காரியங்களெல்லாம் இப்போ என்ன ஆயிடுச்சு, வெளியரங்கமாகிவிட்டது. ஆகவே இங்கே அவர் கையில் ஒரு புஸ்தகத்தை வச்சுருக்கிறாரு. இந்த புஸ்தகம் அங்கே பிதாவினிடத்தில் வாங்கின அதே புஸ்தகம். ஆனால் அங்கே இருக்கும்போது என்ன புஸ்தகம், அது முத்திரையிடப்பட்ட புஸ்தகம், இது திறக்கப்பட்ட புஸ்தகம். தமது வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தமது இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து அவன் நிற்கிறான். இதைத்தான் நம்ம பார்க்குறோம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது. அப்போ சாதாரண தேவதூதனை போலல்ல, அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு உருவத்தில் அந்த தேவதூதன் நின்று கொண்டிருக்கிறார். அதை தான் நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அவருடைய வஸ்திர தொங்கலாலே தேவாலயம் என்ன செய்தது, ஆமாம், பூமியின் மீது ஒரு கால் வைத்திருக்கிறார், இன்னொரு கால் எங்கே இருக்குது, சமுத்திரத்தின் மேல் இருக்கிறது. அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான உருவத்தோடு கூட அவர் நின்று கொண்டிருக்கிறார். அதை யோவான் என்ன செய்கிறார், தரிசிக்கிறார். 3ஆம் வசனத்தில் சிங்கம் கர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாக என்ன செய்தாராம், ஆர்ப்பரித்ததை நம்ம பார்க்குறோம். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா ஒரு காரியத்தை பார்க்கிறோம், வாசிக்கலாம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பெயர் கொடுத்துக்குது, யூதா கோத்திரத்து சிங்கம். அது நமக்கு இப்போ தேவையில்லை. யூதா கோத்திரத்து சிங்கம். இங்கே அந்த தேவதூதன் எப்படி ஆர்ப்பரித்தானா, சிங்கம் கர்ச்சிக்கிறது போல என்ன செய்தான். சிங்கமாக இருக்கிறவர் தான் சிங்கம் மாதிரி என்ன செய்ய முடியும், கத்த முடியும். நரி சிங்கம் மாதிரி கத்த முடியுமா, கத்த முடியாது. வெளிப்படுத்தல் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் யார், யூதா கோத்திரத்து சிங்கம். அப்போ இங்கேயே நம்ம பார்க்குறோம், இங்கே இவர் நின்று கொண்டிருக்கிறவர் யார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் யூதா கோத்திரத்து சிங்கம். அவர் என்ன செய்கிறார், ஆர்ப்பரிக்கிறத நம்ம பார்க்குறோம்.
ஆர்ப்பரிக்கும் போது என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால் 7 இடிகள் சத்தமிட்டு என்ன செய்தது? முழங்கிற்று. இதே காரியத்தை நம்ம வாசிக்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவானுக்கு தரிசனம் கொடுக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 1:10 கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காள சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு பின்னால் என்ன சத்தம்? எக்காலம். ஆனால் இங்கே இன்னும் எப்படி சத்தம்? இடி முழக்கம் போல, சிங்கத்தை போல இவர் கர்ச்சிக்கும் பொழுது 7 இடிகள் என்ன செய்தது? முழங்கியது. என்ன செய்துங்க? முழங்கியது. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தரிசனமான இடங்களிலெல்லாம் அவரை கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். வேதத்தில் பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லும் பொழுது பிதாவை ஒரு மனுஷனும் ஒரு காலும் கண்டது இல்லை. அவரை கண்டவங்க உயிரோடு இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பழைய ஏற்பாட்டிலையும் அவர் பூமிக்கு வந்தார். பூமிக்கு என்ன செஞ்சார்? வந்தார். பூமிக்கு வந்தது மட்டுமல்ல, மனுஷர்களோடு கூட மனுஷர்களுக்கு தரிசனமானார். ஆனால் அந்த நேரத்தில் எல்லாம் அவருக்கு பெயர் கர்த்தருடைய தூதன் அல்ல, தூதனானவர். என்னதுங்க? கர்த்தருடைய தூதனானவர். இங்கே அதனால தான் இங்கேயும் அவர் என்ன போட்டு கர்த்தருடைய தூதன் போட்டிருக்குது. ஒரு சில இடங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள். தேவன் அவர் ஒருத்தர் மாத்திரம்தான் மனுஷனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்க முடியும். என்ன கொடுக்க முடியும்? வாக்குத்தத்தம் கொடுக்க முடியும். அவர் ஒருவர் தான் ஒரு மனிதனாலே பணிந்து கொள்ளப்பட முடியும். என்ன செய்ய முடியும்? தேவ தூதர்களை பணிந்து கொண்டால் தேவ தூதர் சொல்லுவாங்க, நீ என்னை பணிந்து கொள்ளாதே, நீ ஒரு சிருஷ்டி, நானும் ஒரு சிருஷ்டி, என்னை நீ என்ன செய்யக்கூடாது? பணிந்து கொள்ளக்கூடாது. அப்போ சாதாரண தேவதூதன் வர்ற இடத்துக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு தெய்வத்தின் அம்சம். இயேசு கிறிஸ்து யாருங்க? தெய்வத்தினுடைய அம்சம். அவர் வரும் பொழுது அவரை ஜனங்கள் பணிந்து கொள்வார்கள், அதை அவர் ஏற்றுக்கொள்வார். ஏன்னா அவர் யார்? தெய்வத்தினுடைய அம்சம், பிதாவாகிய தேவனுக்கு சமமானவர். அவர் தான் சொல்லுவார், உனக்கு நான் வாக்குத்தத்தம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். உனக்கு வாக்குத்தத்தம். அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த காரியங்களை எல்லாம் யார் செய்வா? கர்த்தருடைய தூதனானவர் செய்வார், தேவதூதன் செய்ய மாட்டாங்க. யார் செய்வா? அப்பா. இப்போ யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கொஞ்சம் இருங்க. மோசே ஓரே பர்வதத்தில் தன் மாமனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு தரிசனமானது யார்? தரிசனமானது யார்? கர்த்தர், இல்லைங்களா? அப்படி தான் நம்ம என்ன செய்கிறோம்? எல்லாரும் சொல்கிறோம். ஆனால் அப்போ பிதா வரல. யார் வந்தது? கர்த்தருடைய. அப்போனா யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுவும் யோவான் சொல்வார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை. ஏன்னா வேதத்தில் வாசிக்கும் ஆதியாக 1ஆம் அதிகாரம் 1 ஆதியிலே தேவன் அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. ஆனால் யோவான் சுவிசேஷம் ஆதியிலே வார்த்தைன்னு ஆரம்பிக்குது. விளங்குதா? அப்போ அந்த தேவன் என்கிற அந்த பதம் இயேசுவுக்குள்ளும் அது என்ன செய்கிறது? அடங்கியிருக்கிறது.
அப்போ கர்த்தருடைய தூதனானவர் முட்செடியில் அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது, அது நடுவில் அவர் இருக்கிறாரு. அவர் தான் மோசையோடு என்ன செய்கிறாரு? பேசுகிறார். மோசையோடு பேசும்போது மோசை என்ன செய்கிறான்? அவரை என்ன செய்கிறான்? விழுந்து பணிந்து கொண்டான். அப்போது சொல்கிறாரு, என் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற பாடுகளை நான் பார்த்தேன், அவர்களை விடுதலையாக்கும்படி நான் இறங்கினேன், நீ என்ன செய் போ. யார் கட்டளை கொடுக்கறது? தேவதூதன் கட்டளை கொடுக்க முடியாது. தேவதூதன் ஆண்டவர் உன்னை இதை செய்ய சொன்னார்னா சொல்ல முடியுமே தவிர நான் சொல்கிறேன் நீ செய்யின்னு சொல்ல முடியாது. இப்படி சம்பாஷணை போய்கொண்டே இருக்கிறது. அப்பொழுது மோசே கேட்கிறான், நான் போனால் அந்த தெய்வம் யார்? அந்த தெய்வத்தை நீ பார்த்தன அது பேர் என்னன்னு கேட்பாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? நான் இருக்கிறவராக இருக்கிறேன். இதெல்லாம் யார் பேசுகிறது? ஆமாம், கர்த்தருடைய தூதனானவர் அவர் தான் பேசுகிறார். திரும்ப அடுத்த அதிகாரத்தில் போனால் அவன் சொல்கிறான், இல்லை நான் எனக்கு பேச தெரியாது, நான் திக்கு நாவும் மந்த வாயும் திக்கு நாவும் உடையவன். அப்போ அவர் சொல்கிறார், வாயை உண்டாக்கினவர் தேவதூதன் சொல்ல முடியுமா? அப்போ இந்த இடத்துல வந்தது யார்? தூதனானவர் என்று சொல்லுகிறது இங்கே வருகிறது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. அடுத்து நியாயாதிபதிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரோடும் சொல்லுகையில் ஜனங்கள் உரத்த சத்தமிட்டு அழுதார்கள். இங்கே கர்த்தருடைய தூதனானவரை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அவர் என்ன செய்கிறார்? இடைப்படுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இந்த இடத்துல தரிசனமானவர் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போது தேவதூதன் சொல்ல முடியாதே, இந்த வார்த்தை யார் சொல்ல முடியாது? தேவதூதன் அவங்களை விடுதலையாக்கலை. யார்? கர்த்தர். அப்போ நம்ம வேதத்தில் பிதாவையும் குமாரனையும் பரிசுத்த ஆவியானவர் 3 பேரை பிரிக்க முடியாது. 3 பேர் ஒன்றா தான் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அவர் செஞ்சது இவர் இருப்பார், இவர் செய்யும்போது அவர் கூட இருப்பார். 3 பேர் ஒன்றா தான் என்ன செய்யவங்க? கிரியை செய்கிறாங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கினதை குறித்து சொல்லும்போது கர்த்தருடைய தூதனான்னு சொல்கிறாரு, நான் உங்களை எகிப்திலிருந்து என்ன செய்தேன். அப்போ அந்த கர்த்தருடைய தூதனானவர் யார்? சாதாரண தூதன் அல்ல. அதைத்தான் நீங்கள் உங்களுக்கு எதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய தூதன் அங்கே வருதே, நீங்கள் கேட்கலாம், கர்த்தருடைய தூதன்னா எப்படி இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் என்ன இருக்குது சொல்லியிருக்குது. பழைய ஏற்பாட்டிலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி சொல்லியிருக்குது? கர்த்தருடைய தூதனானவர். அடுத்து நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 சாமுவேல் 24:16. தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதின்மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய அர்வனாவின் போரடிக்கிற களத்திற்கு நேரே இருந்தான். இங்கேயும் கர்த்தருடைய தூதன் என்று சொல்லுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ பழைய ஏற்பாட்டிலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய தூதனானவர் என்கிற பெயர் என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆகவே வெளிப்படத்தில் வர்றது யாரும் யார்? இந்த இடத்துல தூதன் தானேன்னு இல்லை, இங்கே வந்தது யார்? சாதாரண தூதன் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ அவர் என்ன செய்கிறாரு? சிங்கம் போல கர்ச்சிக்கிறார். கர்ச்சிக்கும்போது 7 இடிகள் என்ன செய்கிறது? முழங்கின. வேதத்தில் இடி என்று சொல்லும் பொழுது இடி முழக்கம் என்பது நியாய தீர்ப்புக்கு அடையாளம்தான். எதற்கு அடையாளம்? பழைய ஏற்பாட்டில் அநேக இடத்துல பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எதிரிகள் வரும் பொழுது கர்த்தர் இடி முழக்கத்தினாலே அவர்களோடு கூட என்ன பண்ணினார்? எதிரிகளோடு கூட யுத்தம் பண்ணினான்னு பார்க்குறோம்.
அந்த எதிரிகளுக்கு பக்கத்தில் இடி முழக்கங்கள், தேவனுடைய இடி முழக்கங்கள் வந்தபோது அவங்க என்ன செய்வாங்க? பின்னிட்டு திரும்பி ஓடுவார்கள். அப்போ தேவனுடைய நியாய தீர்ப்பை இடி முழக்கங்கள் குறிக்கிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பை இடி முழக்கங்கள் குறிக்கிறது. இப்போ இந்த இடி முழக்கங்கள் முழங்குகிற வேளையில் அவைகள் மூலமாக ஒரு அந்த இடி முழக்கங்கள் முழங்கின போது அந்த இடி முழக்கங்களிலிருந்து வந்த சத்தத்தை அவன் யோவான் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்? எழுத ஆரம்பிக்கிறான். அப்போ இவன் என்ன பண்ணுறான்? யோவான் எழுத வேண்டும் என்றிருந்தார். இப்போ இடி முழக்கங்கள் முழங்கும் பொழுது அவைகள் சொன்ன சத்தத்தை யோவான் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்? அப்போ வானத்தில் ஒரு சத்தம் உண்டாகி, நீ அதை எழுதாத, அதை என்ன பண்ணு? முத்திரை போடு. இந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் காரியங்களை வெளிப்படுத்தினாலும் அதை சொல்லுன்னு சொன்னால் தான் சொல்லணும். இல்லாட்ட என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அப்போ ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தினா கூட அந்த காரியத்தை நம்ம ஆண்டவர் சொல்லு அப்படின்னு சொல்லாமல் சொன்னோன்னு வச்சுக்கோங்க, அது வித்தியாசமாக மாறிடும். நான் ஆரம்ப நாட்களில் என்னுடைய ஊழியத்தில் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு ஊரில் முதுகுளத்தெருங்கூரில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். அப்போது ஒரு சகோதரர் கத்தோலிக்க மார்க்கத்தை சேர்ந்தவர், அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் வந்தார். வந்தவுடனே நான் பைபிள் ஸ்கூலுக்கு போகிறேன்னாரு. அப்போ நான் சொல்லுவேன், சரி இப்போ பைபிள் ஸ்கூல் திறக்கலை, என் கூட இருந்து ஊழியம் செய், திறந்த உடனே அனுப்புகிறேன்னு சொல்லி என் கூட இருந்தார். அப்போ நான் 40 நாட்கள் உபவாசம் இருக்கிறேன். அப்போ சாப்பாடு சாப்பிட மாட்டேன். எங்கள் அம்மா எனக்கு அரிசி இதெல்லாம் கொடுத்து விடுவாங்க. அவர் சாப்பாடெல்லாம் என்ன பண்ணுவார்? வடித்த தண்ணி இருக்குது தெரியுங்களா, அதில் தண்ணி கலந்து, அங்கே அப்போல்லாம் ஜூஸ் எல்லாம் கிடையாது, வாங்குகிறதுக்கு எனக்கும் என்ன கிடையாது, பணம் கிடையாது. மிஞ்சி போனால் எலுமிச்சம்பழத்தை வாங்கி புழிஞ்சு சாப்பிடுவேன். அதில் தண்ணி ஊற்றி அதை எனக்கு கொடுப்பார். பாருங்கள், இவர் ஆண்டவருக்கு இவரை ஏற்றுக்கொண்டால் கூட இவர்கிட்ட மறைமுகமான ஒரு சில பாவங்கள் இருந்திருக்கிறது. அதனால் இவருக்குள்ளே ஒரு அசுத்த ஆவி இவருக்குள்ளே என்ன செய்தது? வாசமாயிருக்குது. ஆனால் இவர் நினச்சிட்ருக்கிறார் பரிசுத்த ஆவின்னு நினச்சிட்ருக்கிறார். அப்போ அந்த நாட்களில் நான் அங்கே ஒரு பெரிய ஏரி மாதிரி இருக்கும். நானும் என்னோடு கூட சேர்ந்துருக்கிற ஒரு சில வாலிப தம்பிகளை கூட்டிகிட்டு ஒரு 4 மணிக்கெல்லாம் உள்ளே போயிடுவோம். அங்கே போனால் சின்ன அந்த கருவேலம் செடிகள்லாம் இருக்கும். அந்த நிழலில் நான் ஒரு இடத்துல உட்காரும், எல்லோரும் அங்கங்கே உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க. 6 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவோம், இருட்டுற வரைக்கும் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணிவிட்டு நல்லா எவ்வளோ சத்தனாலும் போடலாம். ஜெபம் பண்ணி முடிச்சுன்னா ஒரு இடத்துல நான் கை தட்டுவேன், அவங்க எல்லோரும் வந்துடுவாங்க. எல்லோரும் சேர்ந்து கடைசியாக ஜெபம் பண்ணிவிட்டு வந்துடுவோம். தினந்தோறும் இதை நாங்கள் செய்வோம், தினந்தோறும் மாலையில். அப்போ ஒரு நாள் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஆவியில் நேரம் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த சகோதரன் ஜெபிக்கிறாரு, அவர் அந்நிய பாஷை பேசுகிறாரு. ஆனால் அந்த ஆவியை என்னுடைய பிணக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆவியானவர் அதை என்ன செய்கிறார்? எதிர்க்கிறார். அப்போ எனக்கு தெரிஞ்சது அது ஒரு பெற்றிருக்கிறது பரிசுத்தாவின் அபிஷேகம் அல்ல. அப்போ வந்த உடனே அந்த நாட்களில் எனக்கு அந்த அளவுக்கு முதிர்ச்சி கிடையாது. நான் உடனே அவரை கூப்பிட்டு, பிரதர், நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் சரியான அபிஷேகம் கிடையாது, உங்கள் ஒரு அசுத்த ஆவி மாதிரி தெரியும்னா அவருக்கு உடனே கோவம் வந்துருச்சு. கோவம் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டார். என்னை எப்படி நீங்கள் சொல்லலாம்? ஏன்னா அப்போ நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் தான் அபிஷேகமா? அப்படி ஒரு மாதிரி ஆகிட்டார். அப்போ சென்னையிலேருந்து ஒரு ஊழியர் வந்திருக்கிறார். அவர் இப்போவும் இங்கே தான் இருக்கிறார். ராஜாதி ராஜாங்கிற சபையினுடைய போதகர் பாஸ்டர் ஜெயராஜ். இப்போ வயசானவர் ஆகிட்டார்.
அந்த நாட்களில் நான் இருந்த இடத்துல வந்து அவர் வந்து என்ன செய்கிறார், சுவிசேஷ கூட்டம் நடத்துகிறார். அப்போ வந்து நான் இவரை கூட்டிகிட்டு போகிறேன். இந்த பார், நீயும் ஒன்று சொல்லக்கூடாது, நானும் ஒன்று சொல்லக்கூடாது. ஜெபம் பண்ணும்போது அவர்கிட்ட முழங்கால் படிக்கணும், உங்ககிட்ட இருக்கிற என்னன்னு அவர் சொல்லுவார். சரி, அதே போல் கூட்டத்தில் போய் நான் இருந்தேன். தம்பி முழங்கால் போட்டார். முழங்கால் போட்டோன்னு அவர் சொல்லிட்டாரு, எப்பா உனக்குள்ளே இருக்கிறது ஒரு வேறு ஒரு ஆவி மாதிரி தெரியுதுன்ட்டார். அப்போ இந்த பையனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்படி போயிட்டான், ஊருக்கு என்ன செஞ்சிட்டான், போயிட்டான். அப்புறம் எனக்கு ரொம்ப மனசு வருத்தம். அப்போ தான் சொன்னேன், யோசித்தேன், ஆண்டவர் நமக்கு ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்தினா கூட டக்குன்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லிடு. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, நீங்கள் எனக்கு வெளிப்படுத்துனீங்க, நான் அதை அவனுக்கு என்ன செய்யக்கூடாது, சொல்லிடக்கூடாது. நீங்கள் சொல்லுன்னு சொல்லாமல் நான் சொன்னதுனால ஒரு ஆத்மா என்ன ஆயிடுச்சு, பின்மாறி போயிடுச்சு, என்னை மன்னிங்கப்பான்னு ஆண்டவர்கிட்ட என்ன செய்தேன், மன்னிப்பு கேட்டேன். அப்போ எதுக்கு சொல்ல வாருன்னு சொன்னால், தீர்க்க தரிசன காரியங்கள் ஆண்டவருடைய வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்தாலும் கூட சொல்லு அப்படின்னு சொன்னால் சொல்லணும், சொல்லாதேன்னு சொன்னால், இப்போ சொல்லாததையும் சொல்கிற ஆளுங்கள்லாம் நிறையா இருக்கிறாங்க. அவங்கள பற்றி என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. ஆனால் ஆண்டவர் வந்து தெளிவாக வெளிப்படுத்தினா கூட ஆண்டவர் இதை சொல்லுன்னு சொல்லணும், இல்லைன்னா அதனால் என்ன விளைவுகள் உண்டாகும், எதிர்மறையான விளைவுகள் உண்டாகும். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, முத்திரை போடுன்னு சொல்லிடுறார். இதே காரியத்தை தானியேல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். தானியேல், அதற்கு அவன், தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைப்பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். நல்லா கவனிங்க, தானியேலுக்கு ஆண்டவர் கடைசி காலத்தை குறித்த நிறைய காரியங்களை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்திட்டு வரும்போது 8ஆம் வசனத்தில் வரும்போது தானியேல் அவர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்குறான், வாசிக்கலாம். அதற்கு அவன், தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைப்பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். அப்போ தானியேல் வந்து ஒரு சில காரியங்கள் தானியேலுக்கு விளங்கலை, அதன் பொருளை நான் என்ன செய்யவில்லை, அறியவில்லை. அப்போ ஆண்டவரே இதனுடைய முடிவு என்னவா இருக்கும்னு கேட்டப்ப ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, என்னாச்சு, போப்பா அப்படின்னு என்ன அர்த்தம், அவ்வளோதான், உனக்கு சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு, இதை மட்டும் எழுது, நீ என்ன பண்ணலாம், போகலாம். ஆச்சா, அடுத்து என்ன சொல்றாரு, அதற்கு அவன், தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைப்பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். இந்த காரியங்கள்லாம் என்ன பண்ணிட்டேன் நானே, முத்திரை போட்டேன், இதுக்கு மேலே நான் உனக்கு என்ன செய்ய மாட்டேன், வெளிப்படுத்த மாட்டேன், இப்படி போகலாம், நீ போகலாம். அப்போ இங்கேயும் தீர்க்கதரிசி ஆகிய தானியேலுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இதுக்கு மேலே உனக்கு தேவையில்லை. எனக்கு வேதத்தில் பிடிச்ச ரொம்ப அருமையான வார்த்தை என்னென்னா, தேவனுடைய மனுஷனாகிய எலிசா ஒரு வீட்டுக்கு போகிறார். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சுனேமியால், இந்த தேவ மனுஷன் நம்ம வீட்டில் அதுபோது தகட்டுன்னு சொல்லி ஒரு அறை வீடு, ஒரு மேஜை, இவருக்கு வசதியானதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க அந்த அம்மா. அங்கே வந்துட்டு போவார். அந்த அம்மாவுக்கு என்ன இல்லை, குழந்தையில இவர் ஜெபம் பண்ணுறாரு, ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்த உடனே எலிசா ஒரு இடத்துல இருக்கிறாரு, இந்த குழந்தை என்ன பண்ணிடுது, மரித்து போகிறது. மரித்து போன உடனே இந்த அம்மா வேகமாக வராங்க. அப்போ கூட இருக்கிற கேயாசியை கூப்பிட்டு, அந்த அம்மா என்னன்னு தெரில, நம்ம வீட்டுக்கு போவோமே, நம்மளை நல்லா கவனிக்குமே, அந்த அம்மா இவ்வளோ வேகமாக நம்மளை தேடி வருது, என்னன்னு போய் கேளு சொல்கிறார். இப்போ கேட்கும்போது நலமான்னு கேட்டால் அந்த அம்மா என்ன சொல்லுது, எல்லாம் நலந்தான்னு சொல்லிட்டு வருது. வந்து எலிசாவுடைய காலை பிடிச்சிட்டு என்ன செய்யுது, கதறி அழுகுது. அப்போ என்னாச்சுன்னா, கேயாஸ் அவரை தூக்க போகிறான், விட்டுரு
அந்தம்மா முதல்ல அழுது முடிக்கட்டும். ஆண்டவர் எனக்கு ஏதோ ஒரு காரியத்தை என்ன பண்ணிட்டாரு, மறைச்சிட்டாரு. ஆனால் இதே எலிசாவை குறித்து நம்ம பார்க்கும்போது எதிரி தேசத்து ராஜா எந்தெந்த இடத்துல வந்து பாளையம் இறங்கினாலும் அதை ஆண்டவர் யாருக்கு வெளிப்படுத்துவார், எலிசாவுக்கு. அப்போ எலிசா ராஜா கிட்ட சொல்லுவான், இந்த இடத்துல படைகள் வரப்போகுது, அங்கே போய் உன்னுடைய படைகளை நிறுத்தும்பான். அப்போ அந்த படைகள் வரும், வந்து பார்த்தா இவங்க படைகள் எப்படி இருக்கும், ரெடியாக திரும்பி போயிடுவான். அப்போ ராஜாவுக்கே சந்தேகம் வந்துடும், நம்ம கூட இருக்கிற அந்த ஆள்களில் யாரோ ஒருத்தர் என்ன செய்கிறாங்க, தகவல் சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க சொல்கிறான், நீ உன்னுடைய படுக்கை அறையில், பள்ளி அறையில் நீ உன் மனைவி கூட பேசுகிற காரியத்தை கூட ஆண்டவர் நினச்சா யாருக்கு சொல்ல முடியும்? அதனால் அவன் தான் இது காரணம்னு அவனை புடின்னு சொல்கிறாரு. ஆனால் அதே எலிசாவுக்கு கர்த்தர் இதை வெளிப்படுத்தவில்லை. அங்குதான் உங்களுக்கு. ஆனால் அங்கே என்ன பண்ணார், எல்லாத்தையும் வெளிப்படுத்தினார். எங்கெங்கே படை வருது, எங்கெங்கே போகணும் வெளிப்படுத்தினார். ஆனால் இங்கே இவர் ஜெபித்து தான் அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்தது இறந்து போச்சு. அந்த இறந்து போன குழந்தையினுடைய தாய் ஓடி வராங்க. எலிசாவுக்கு அந்த அம்மா ஏன் வராங்கன்னு தெரியல. அப்போ எலிசா சொல்கிறாரு, எனக்கு ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, மறைத்தார். அப்போ ஆண்டவர் அவர் தேவன் அதை அவர் நிரூபிக்கிறதுக்காகவே ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்துவார், ஒரு சில காரியங்களை மறைப்பார். அவர் காரியங்களை மறைக்கிற தேவன். காரியங்களை ஆமாங்க, அவர் எல்லாத்தையும் நம்மகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தால் நம்மளுக்கும் அவருக்கு என்ன எல்லாம் போயிடும், வித்தியாசம் இல்லை. நம்மளையும் கையால் பிடிக்க முடியாது, அப்போ தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் நிறைய பேர் தப்பு பண்ணுறது என்னென்னா, ஒரு தீர்க்க தரிசனம் எல்லாமே தெரியும்னு நினைக்கிறாங்க. எந்த தீர்க்க தரிசிக்கும் எல்லாம் தெரியவும் தெரியாது, எல்லாத்தையும் சொல்கிறது இல்லை. தலையை கொடுத்து எனக்கு என்ன ஆண்டவர் சொல்கிறாருன்னா, ஆண்டவர் சொன்னால் தான் சொல்ல முடியும். எத்தாவது கட்டாயம் சொல்லியே ஆகணும்னா இவருக்கு வேறு வழியில் என்ன பண்ணுவார், ஏதாவது சொல்லிடுவோம். இல்லாட்ட நீங்கள் விட மாட்டீங்களா? அப்போ என்ன பண்ணுறது, ஏதாவது சொல்லி அனுப்பிச்சிடுறது. அதுவும் ஒரு சில சமயத்தில் நடந்துடுது. அது என்னமோ வாய்க்கிற மாதிரி, அந்த மாதிரி வாய்க்கிற மாதிரி. அப்போ என்னென்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் முத்திரை போடுகிறதா. ஏன்னா ஆண்டவர் என்ன செய்கிறாரு சொல்ல பின்னால் நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் எல்லாத்தையும் மனுஷன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாத்தையும் அவர் சொல்கிறதும் கிடையாது. அப்போ இங்கே யோவான் சத்தத்தை கேட்குறாரு, அதை எழுத போகும்போது சொல்கிறாரு, எழுதாத, இதை முத்திரை போடு, இது தேவையில்லை, அடுத்த காரியத்துக்கு போகலாம். தானியேல் சொன்ன மாதிரி போகலாம், அப்படி பாஸ் பண்ணிடுறாரு. ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு, பாஸ் பண்ணி. இதெல்லாம் எதுக்குன்னா, தீர்க்க தரிசனத்தினுடைய காரியங்களை குறித்து நாம் என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு தீர்க்க தரிசினா எல்லாத்தையும் வெளிப்படுத்திகிட்டே இருப்பார். வெளிப்படுத்தாத அவர் இஷ்டம். சொல்கிறது விளங்குங்களா? அவரை போய் நான் வம்பு பண்ணவும் முடியாது, கூடாது. என்ன வம்பு பண்ணுங்களேன், யார் உங்களை வேணான்னு சொன்னது? வம்பு பண்ணக்கூடாதுன்னு இல்லை, பண்ணலாம். ஆனால் என்ன கிடையாது, பிரயோஜனம் இல்லை. அப்போ இங்கே ஆண்டவர் என்ன பண்ண சொல்கிறாரு, இன்றைக்கும் அநேக முத்திரையிடப்பட்ட காரியங்கள் உண்டு. அவைகள் முத்திரையிடப்பட்டவைகள் தான். அவைகளை கர்த்தர் இதுவரைக்கும் என்ன பண்ணலை, முத்திரையை திறக்கலை. அதில் ஒன்று, ஆண்டவர் வரப்போகிற நேரம். அவர் அதை முத்திரை போட்டு வச்சுக்கிறாரு. நிறைய பேர் நான் அதை பார்த்துட்டேன்னு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, பேரை கெடுத்துக்கிட்டாங்க. ஒரு சமயம் நான் ஆரம்ப நாட்களில் இந்த வெளிப்படுத்தின ரொம்ப ஆழ்ந்து படிப்பேன். நிறைய இடங்களில் போய் பைபிள் ஸ்டடி நடத்துவேன். 7 நியாய தீர்ப்புகள்,
உயிர் தெழுதல் வருஷம் நிறையா நடத்துவாங்க. ஒரு சமயம் என்டி ஜோசப் ஐயாட்ட போய் அவர் நிறைய லைப்ரரி வச்சுருப்பார். அதில் செகண்ட் கம்மிங்கை பற்றி ஒரு புக்கு இருந்துச்சு. நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், ஐயா இந்த புக்கை எனக்கு கொடுங்காரு. கூப்பிட்டாரு, டேய் தம்பி, நானும் பார்க்குறேன், நானும் கேள்விப்படுறேன், நீ இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் வருகை குறித்து ரொம்ப நீ ஆராய்ச்சி பண்ணி பேசுகிறேன்னு. நான் உனக்கு ஒரு அறிவுரை சொல்கிறேன். எவ்வளோ பெரிய பெரிய ஆள்கள்லாம் இதில் போய் முட்டி மண்டையை உடச்சிக்கிட்டாங்கடா. தயவு செய்து நீ ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போதும்னாரு. என்னது, இன்றைக்கும் பெரிய பெரிய ஆள்கள்லாம் போய் முட்டி ஜனவரி 26ஆம் தேதி வராரு, எப்போ ஏப்ரல் 38ஆம் தேதி வராரு, இந்த கோள்கள்லாம் ஒன்றா நேரம் வருது, அப்போ முடிஞ்சிரும் இப்படி சொல்லி எல்லாம் சொல்லி அவர் முத்திரையை உடைக்கலைன்னு விட்டுருணும். நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது, நம்ம கள்ளசாவி போட்டு என்ன செய்யக்கூடாது, திறக்கக்கூடாது. அப்போ ஆண்டவர் தீர்க்கதரிசின்னு சொன்னால் கூட அவர் வெளிப்படுத்தினா தானே தவிர அவர் வெளிப்படுத்தலைன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ இப்போ எனக்கு என்ன சொன்னார்னா, வேறு வழி இல்லை. அவங்க என்ன பண்ணணும், சொல்லலைன்னா இவர் தீர்க்கதரிசி இல்லைன்னு சொல்லிடுவீங்களே. பேரையும் காப்பாற்றணும், உங்களையும் திருப்திப்படுத்தணும். இப்போ என்ன பண்ணுறது, ஏதாவது ஒன்று சொல்லிட வேண்டியது. ஆனால் யாராவது உங்களுக்கு சொல்கிறாங்கன்னா நல்லது, கர்த்தர் சொன்னால் சொல்லுவாங்க, கர்த்தர் சொல்லலைன்னா சொல்ல மாட்டாங்க. அதோட விட்டுறணும், அதோட என்ன செய்யணும், விட்டுறணும். ஒரு சமயம் ஆலயத்தில் இருக்கும்போது ஒரு அம்மா வந்தவுடனே எப்படியே கேள்விப்பட்டு, அநேக வருஷத்துக்கு முன்னால் கேள்விப்பட்டு வந்தாங்க. வந்தவுடனே ஜெபம் பண்ணேன், ஐயா எனக்கு யாரோ சூனியம் வச்சுக்கிறாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணி யாருன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு. நான் சொன்னேன், உங்களுக்கு ஜெபம் பண்ணி யாருன்னு சொல்லணுமா இல்லை சூனியம் நல்லாகணுமான்னு கேட்டேன். என்னது, கேட்குற கேள்வி சரிதானே? இப்போ டாக்டர்கிட்டே போகிறீங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாரு, அந்த இன்ஜெக்ஷன் பேர் என்ன, அது எந்த கம்பெனியை சேர்ந்தது, அது எப்படியெல்லாம் ஒர்க் ஆகும், அதோடைய சைடு எஃபெக்ட் என்ன, இத்தனையும் சொல்லுங்கள், நான் போட்டுக்கிறேன். டாக்டர் என்ன சொல்லுவார், உனக்கு நல்லா ஆகணுமா வேணாமா, நல்லா ஆகணும்னா நீ என்ன பண்ணிட்டு போ. நான் சொன்னேன், இந்த கேள்வி கேட்டோன்னா அந்த அம்மாவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அந்த அம்மாவுக்கு யார் வச்சாங்கன்னு என்ன செய்யணும், ஒன்றும் இல்லை, சும்மா சொல்லுவோம் மாமியார் வச்சாங்க, உங்கள் வீட்டுக்காரோட தங்கச்சி வச்சாங்கன்னு சொல்லி விட்டுடலாம், அதோட போயிடும் அந்த அம்மா. அந்த அம்மாவும் என்ன பெரிய தீர்க்கதரிசின்னு நினச்சிரும், வீடு அங்கே என்ன ஆயிரும், 2000. விளங்குதா உங்களுக்கு? அப்போ நான் சொன்னேன், அப்புறம் சரி அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வாங்கம்மா உங்களுக்கு சுகமாகணும். இல்லை, அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு மசூதிக்கு போகிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன், கூப்பிட்டுருக்குறாங்க, போகிறேன். நான் சொன்னேன், நீ மசூதிக்கு போ, எல்லா இடத்துக்கும் போயிட்டு கடைசியாக இங்கே வா, இங்கே வந்த பிறகு வேறு எங்கே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாதுன்னு அனுப்பிச்சி விட்டேன். போன அம்மா போனதான் திருப்பி வரல, என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்போ ஆண்டவர் சொல்லலைன்னா யாருமே என்ன செய்ய முடியாது, நானும் சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்டவர் அநேக காரியத்தில் என்ன பண்ணிடுறாரு, முத்திரை போட்டு விடுகிறார். இப்போ அடுத்து 5லிருந்து வாசிக்கலாம். அடுத்து 5ஆம் வசனத்திலிருந்து, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். அவர் அறிவிச்சா நம்ம நினைஞ்சிருக்கணும், தெரிஞ்சுக்கிடணும். இல்லைன்னா அது என்னதுதான் ரகசியம். வேதத்தில் நிறைய ரகசியங்கள் சொல்ல பார்த்தனையும் வாசிக்கிறதுக்கு நேரம் எழுதிக்கங்க. எபேசியர் 1:9,
2 தெசலோனிக்கேயர் 2:7 வீட்டில் போய் வாசிக்கோங்க. 1 தீமோத்தேயு 3:16, கொலோசையர் 2:2, ரோமர் 11:25, வெளிப்படுத்தல் 1:20, வெளிப்படுத்தல் 17:17. இதிலெல்லாம் ஆண்டவருடைய தேவ ரகசியத்தை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். தேவ ரகசியத்தை பார்க்குறோம். சரி, இப்போ நம்ம வேகமாக போகலாம். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் ஒரு சப்ஜெக்டை முடிச்சிருக்கும்போது தான் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். இப்போ 8ஆம் வசனத்திலிருந்து வாசிச்சோன்னா 8லிருந்து 11 வரைக்கும் வாசிங்க. நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக் கொள் என்று சொல்ல, அப்போ வானத்தில் சத்தம் உண்டாகி அங்கே இருக்கிறவருடைய கையில் இருக்கிற புஸ்தகத்தை நீ என்ன செய்து வாங்கிக்கொள் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு கையில் வாங்கிக் கொள்கிறார். வாசிக்கலாம். நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாயிருக்கும் என்றான். நல்லா கவனிங்க. அந்த புஸ்தகம் வாய்க்கு எப்படி இருக்கும்? மதுரமாக இருக்கும். ஆனால் வயிற்றுக்குள்ளே போகும்போது என்ன எப்படி இருக்கும்? கசப்பாக இருக்கும். வாசிக்கலாம். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய வசனம் வாசிக்கும் போது எப்படி இருக்கும்? ஆனால் அதை நம்முடைய அனுபவமாக மாக்கும் போது எப்படி ஆகுது? கரெக்ட் தானே? வாசிக்கும் போது எப்படி இருக்குது? அல்லேலூயா, ஸ்தோத்திரம், காட் இஸ் கிரேட். ஆனால் உள்ளே போச்சுன்னா அது நம்ம அனுபவமாக மாக்கும்போது உண்மை தானே? உண்மையா இல்லையா? அப்போ ஆண்டவருடைய வார்த்தை நாம் வாசிக்கும் பொழுது அது தேனை போல இருக்கிறது. ஆனால் நமக்குள்ளே போய் அது அனுபவமாய் மாறும் பொழுது அநேக சமயத்தில் நமக்கு என்னவாக மாறுகிறது? கசப்பான அனுபவங்களை அது தருகிறதா இருக்கிறது. ஆனாலும் யோவானது என்ன செஞ்சான்? ஏற்றுக்கொண்டு புசித்தான் என்று நாம் பார்க்கிறோம். கடைசியாக 11ஆம் வசனத்தை வாசித்து நம்ம ஜெபம் பண்ணலாம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். அப்ப இது முடிந்த உடனே அங்கே வானத்திலிருந்து கேட்ட சத்தம் சொல்லுகிறது, நீ திரும்பவும் தீர்க்க தரிசனம் என்ன செய்ய வேண்டும்? உரைக்க வேண்டும் என்று சொல்லுகிற வேளையில் யோவான் தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிக்கிறார். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது வானத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு பலமான தூதன். அந்த தூதன் வேறு யாருமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்படி அவர் இயேசு கிறிஸ்து என்பதற்கு அவருடைய அடையாளத்தை எல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தாப்பில் அவர் சொன்ன வார்த்தை, 7ஆம் தூதனுடைய எக்காலத்தின் நாட்களிலே தேவ ரகசியம் நிறைவேறும். அதுக்கடுத்தாப்பில் அவருடைய கையில் இருந்த புஸ்தகத்தை எடுத்து யோவான் வாங்கி புசிக்கிறான். புசிக்கும் பொழுது தேனை போல் இருக்கிறது, ஆனால் உள்ளே செல்லும் பொழுது கசப்பாக. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கொடுக்குற அனுபவங்கள் ஒருவேளை கசப்பான அனுபவத்தோடு காணப்படுமானாலும் அதை நாம் புசிக்க நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் செபிப்போம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நாங்கள் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி காலம் செல்லாதுன்னு நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்கப்பா. நாங்கள் எங்களையும் ஆயத்தப்படுத்த, மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவர். ஹல்லேலூயா. நாங்கள் உம்முடைய கரங்களிலே ஆண்டவரே ஒரு இசைக்கருவியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் போல் எங்களை நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் ஐயா. கனம் துதி மகிமையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் சமாதானம் சந்தோஷம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக.